அத வந்து அண்ணன் தான் அப்படி பண்ணிக்கிட்டாரு. அது வந்து அண்ணன் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு தப்புன்னு நான் நெனைக்கிறேன். அவர் வந்து திமுக, அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எப்பயுமே 3வது ஒரு ஒரு இயக்கம் வேணுங்கிற எண்ணம் ரொம்ப காலமா உண்டு. அது வந்து எம்ஜிஆர், கருணாநிதி காலத்திலிருந்து, ஜெயலலிதா, ஸ்டாலின் காலத்திலிருந்து எல்லா காலத்திலுமே அது வேரோட அப்படித்தான் பாமக வந்துச்சு, அப்படித்தான் மதிமுக வந்துச்சு, அப்படித்தான் தேமுதிக வந்துச்சு, அப்படித்தான் பாஜக வந்துச்சு, அப்படித்தான் எல்லா கட்சியுமே வந்துட்டு இன்னைக்கு தாவேகாவும் அப்படித்தான் வந்து நிக்குது. ஆனா இந்த கட்சியெல்லாம் 2 தேர்தலுக்கு பிறகு திருப்பி திருப்பி போய் வேற யாரோட கூட்டணி வைக்கும்போது இந்த 3வது மாற்று சக்திங்கிறது இல்லாம வச்சு அப்படிதான் மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே இல்லாத ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்றாங்க. அந்த இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து நிக்குது. ஆனா இவரா வம்படியா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு விஜய் எல்லாம் ஒரு கட்சியா, அது அணிலு, இது வந்து ஒண்ணும் இல்ல விசில் அடிச்சாங்க கொஞ்சம் இந்த பக்கம் போனா அது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. அதனால திமுக, அதிமுகவ கடுமையாக விமர்சிக்கக்கூடிய, நேரடியா தாக்கக்கூடிய சீமான் அப்படிங்கிற போய் விஜய் கூட ஏதோ பஞ்சாயத்து போலங்க அப்படின்னு போயிருச்சு. அப்ப வந்து விஜயே நம்பர் 1 கட்சி கிடையாது அப்படிங்கும்போது, நம்பர் 1 கட்சி இல்லாத ஆள் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? அப்ப நோக்கம் வந்து அந்த இடத்துல பழுதாயிருது. அப்ப அண்ணன் வந்து அது ஸ்ட்ராட்டஜிக்கலா அது வந்து வியூக ரீதியா அது ஒரு பிழைன்னு நான் நெனைக்கிறேன். அதனால அது வந்து அவருக்கு கம்மி தான் பண்ணிருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். அது வந்து அவருடைய வாக்கு சதவீதத்த கூட்டல. வாக்கு சதவீதம் அவருக்கு குறைஞ்சிருக்குமோன்னு அஞ்சறதுக்கு பல காரணங்கள் அது ஒரு காரணம்.